பொங்கல் டைமில் எக்கச்சக்கமான தமிழ் படங்களும் தெலுங்கு படங்களும் வந்திருந்தன. ஸோ இந்த படங்கள் எல்லாம் என்னென்ன கலெக்ஷன் எடுத்திருக்குது, எந்த படங்கள் ஹிட்டு, எந்த படம் ஃப்ளாப் என்று டீட்டெயிலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது தெலுங்கு படங்களை பார்ப்போம். பாலையா நடிச்சிருந்த டாக்கு மகாராஜா இந்த படமானது 13 நாளில் ஆந்திர பிரதேசில் 97 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. உலகம் முழுக்க 131 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் 110 கோடி. இந்த படமானது இப்பவே கிட்டத்தட்ட ரெக்கவரி ரேட்டை அடைஞ்சு விட்டது. ஸோ இந்த படமானது ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அடுத்த வந்து சங்கர் இயக்கியிருந்த கேம் சேஞ்சர் படம். இந்த படத்தை வந்து ராம் சரண் நடித்து இருந்தாரு. இந்த படமானது 15 நாள்ல ஆந்திர பிரதேசில் 93 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. உலகம் முழுக்க 202 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. என்னதான் 200 கோடிக்கு மேல கலெக்ஷன் எடுத்திருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட் 450 கோடி. ஸோ இந்த படமானது ஒரு ஃப்ளாப் படமாகும். ஃப்ளாப் என்றதை விட இந்த படமானது ஒரு டிசாஸ்டர் படமாகும். அடுத்த படமாக சங்கராந்திக்கு வாஸ்துனம். இந்த படமானது 11 நாள்ல ஆந்திர பிரதேசில் 150 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. உலகம் முழுக்க 194 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி தான். ஸோ இந்த படம் இப்போவே சூப்பர் ஹிட் லெவலுக்குள்ள வந்து விட்டது. அடுத்த தமிழ் படங்கள் லிஸ்ட்டை பார்ப்போம். தமிழ் படங்கள் லிஸ்ட்டில் வணங்கான் படமானது 15 நாளில் தமிழ்நாட்டில் 9 கோடி 50 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருக்குது. உலகம் முழுக்க 11 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. இந்த படம் இப்போவே ஒரு ஃப்ளாப் படமாக மாறிவிட்டது. அடுத்த வந்து காதலிக்க நேரமில்லை. ஜெயம் ரவி நடித்திருந்த இந்த படமானது தமிழ்நாட்டில் 9 கோடி 50 லட்சமும் உலகம் முழுக்க 10 கோடி 50 லட்சத்தையும் கலெக்ட் பண்ணி இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் 21 கோடி. ஸோ இந்த படம் ஒரு ஃப்ளாப் படம் தான். அடுத்த வந்து மத கஜ ராஜா. ஸோ இந்த படமானது விஷால் நடிச்சிருந்தார், சுந்தர்சி டைரக்ட் பண்ணி இருந்தார். கிட்டத்தட்ட 10 வருஷங்களாக வெயிட்டிங்கில் இருந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு இந்த பொங்கலுக்கு. ஸோ இந்த படமானது தமிழ்நாட்டில் 50 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. உலகம் முழுக்க 57 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. பட் இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி தான். ஸோ இந்த படமானது சூப்பர் ஹிட் படமாக மாறிவிட்டது. இந்த பொங்கலுக்கு வந்த படங்கள்லேயே ஹிட் அடிச்ச ஒரே ஒரு படமும் இந்த படம் மட்டும்தான். அடுத்தாக வந்து நேசிப்பாயா படம் தமிழ்நாட்டில் 1 கோடியும் உலகம் முழுக்க 1 கோடி 20 லட்சமும் கலெக்ட் பண்ணி இருக்குது. பட் இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. ஸோ இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் படமாக மாறிவிட்டது.